அதுவும் பருப்பு சாதம், பருப்பு சாதம், பச்சரிசி சாதம், நெய் போட்டு உப்பு இல்லாமல் சாப்பிடுவார். அப்படி சாப்பிடுவார். அதுவும் மதியம் 12 மணியை கடந்து போயிட்டு சாப்பிட மாட்டார். முழுக்க முழுக்க சாமியை நம்புறவங்களும் நம்ப மாட்டாங்க. இத சாமியே இல்லைன்னு சொல்றவனும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க போறது இல்ல. இந்த நடுநிலையா நின்று அல்லாடிட்டு இருக்கிறவங்க தான் பாக்குறோம். ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. அது மாதிரி இப்போ இந்த சமீபமா இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு கவலை, பெருங்கவலை என்னன்னா குழந்தை பேரு. அதுக்காக திருப்புகள்ல கட்டாயமா இருக்கு. பெண்கள் மாதவிடாய் காலத்துல திருநீரை தொடலாம தொடக்கூடாது அமங்கல பொருள் அப்படிங்கிறாங்க. நான் மாதவிடாயிலன்னா அமங்கலமே இல்லையே. மானக்கஞ்சார நாயனார் ஒருத்தர் பெரிய புராணத்துல வராது. அவர் தன்னுடைய மகளுக்கு முடியை அறுத்து கொடுத்துவாரு சிவபெருமானுக்கு. அது மாதிரி இந்த சுப்பிரமணிய சுவாமிகள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு, என்ன காரணமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி முடி விழுந்திருக்கான், ஒருவேளை உன்னுடைய முடியாகத்தான் இருக்கும். அப்படியா, அந்த முடி எனக்கு இப்பவே வேண்டாம்னு சொல்லி மொட்டை அடிச்சிடறான்னு சொல்லி மொட்டை அடிச்சாங்க. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். நம்ம விளக்கு கடையில இன்னைக்கு பேராசிரியர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சிவ சதீஷ் ஐயா அவங்க வந்திருக்காங்க. நான் இவங்களுடைய சொற்பொழிவு பேச்சு இதெல்லாம் நம்மளுடைய ஐபிசியில் கேட்டிருக்கேன். அதை விட என்னென்னா, அதுக்கு முன்னாடியே ராணிமேரி கல்லூரி இசை பேராசிரியை கற்பகக்கா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை பேச வைக்கணும், அவ்வளோ அழகாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா நம்மளுடைய ஜேஎஸ்கே கோபி அண்ணாவும் உங்களை பற்றி சொன்னாங்க. திரும்ப திரும்ப உங்களுடைய அந்த பேர் என்கிட்ட இந்த ஒரு மாசத்துக்குள்ள நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனாலேயே உங்ககிட்ட நீங்க இந்த முருகர் பார்க்க வந்தீங்க அப்படின்ன உடனே திரும்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், ஐயா நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விளக்கு கடைன்றது பொருட்கள் விற்கிறதுக்காக மட்டுமே இல்லாம உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்றத மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நீங்க வந்தது எங்களுக்கு பெரிய ஆனந்தம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எங்க படிச்சீங்க, இப்ப பேராசிரியரா இருக்கீங்க, ஆனா உங்களுடைய அந்த குழந்தை பருவம் படிக்கிற வயசெல்லாம் எங்க இருந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்க. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையிலேயே இந்த விளக்கு கடைக்கு வர்றத ஒரு கோயிலுக்கு வர்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிறதுனால பெரும்பான்மையான கடைகளை பார்த்தா தமிழ்லேயே பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் விளக்கு கடைன்னு தூய தமிழில் பேர் வச்சுருக்கீங்க. அதுக்காக ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிற முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய பயணம் அப்படின்னா, நான் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி அப்படின்னு ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு ஊர், அதில் ஒரு கிராமம் கோவிந்தனூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய பள்ளி கல்வி அப்படின்னு சொன்னால் சில காலம் கோயம்புத்தூருக்கு மேற்கு இருக்கக்கூடிய பேரூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த பேரூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அற்புதமான தலம், வைப்புத்தலம். நாங்கள் வந்துட்டு போயிருக்காரு. அந்த தலத்தில் பேரூர் ஆதீனம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆதீனத்தில் நான் சின்ன வயசில் படித்தேன். அதில் குருகுல கல்வி, மாட்டுக்கு சாணி வலிக்கணும், பால் கறக்கணும், குருநாதருக்கு எல்லா பணிவிடையும் பண்ணணும், அப்படிலாம் பண்ணி அப்படி வந்தால் அதற்கு பிறகு பொள்ளாச்சியில் என்ஜிஎம் கல்லூரியில் பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, நெட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருக்கம்மா. இறைவன் பாடும் பணியே பணியாயருள்வாய்ங்கிற மாதிரி பேசும் பணியே பணியாயருள்வாய்ன்னு படிச்சிருக்காரு. அதனால் இறைவனை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்குங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அது மாதிரி இப்போ நான் சபீமாபா கேள்விப்பட்டேன், உங்களையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய பதிவுல பார்த்தேன், திருப்புகழ் வச்சு ஒரு பெரிய வழிபாடு பண்ண போறீங்க. அதை ஜேஎஸ்கே கோபி அண்ணாவும் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் அந்த முருகருடைய விக்கிரகம் கூட நீங்க இங்க பார்க்க வந்தீங்க. நான் தேவாரம் திருவாசகம் ஓரளவுக்கு எங்க மாமனாருடைய தூண்டுதலின்படி கொஞ்சம் படிச்சிருக்கேங்கய்யா. திருப்புகழ் கொஞ்சம் தெரியும், ஒரு துளி தெரியும் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். தேவாரம் திருவாசகம்ல ஒவ்வொரு பதிகங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு பதிகங்கள்ல இருக்கு அப்படின்னு
நான் படிச்சிருக்கேங்க. அதை பத்தி கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஆஹ் அதாவது தேவார திருமுறை பதிகங்கள்ல பலந்தரு பதிகங்கள்னே ஓ எழுதியிருக்கேன். சூப்பர்ங்க. அதே மாதிரி திருப்புகள்லயும் இருக்கா? ஏன்னா நீங்க இப்ப பண்ண போற வழிபாட்டுல பார்த்தேன், நிறைய வந்து திருமண தடை, குழந்தை இல்லாதவங்க, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு பிரார்த்தனை செய்யும் பொருட்டு இந்த திருப்புகள் வழிபாடு வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி திருப்புகள்லயும் ஒவ்வொரு பாட்டுக்கும் பலன் இருக்குதுங்களா? கட்டாயமாக இருக்கு. திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே, ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலே, பொறுப்புக மிக பொழுது வென்று மயில் மீதே தரித்தொரு திருத்தணியில் நின்ற பெருமாளேன்னு திருப்புகளுக்கான பலனை ஒரு பாட்டுல சொல்றாரு. திருப்புகளை படிச்சீங்க வச்சுக்கங்களேன், முருகனை கும்பிட்டீங்கன்னா வேற யார்கிட்டையும் போய் வணங்க வேண்டியதில்லை. அதாவது ராஜ கம்பீரமான வாழ்க்கையே முருகப்பெருமான் திருப்புகளின் மூலமாக தருவார் அப்படிங்கிறது ஒரு திண்ணம். இது நான் வந்து திருப்புகள் வகுப்படுத்திக்கிட்டு இருக்கேன், ஆன்லைன்ல வகுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனுடைய நிறைவு அடுத்த மாசத்துல வரப்போகுது. அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மனைவி சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒரு திருப்புகழ் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏமா நான் கோயம்புத்தூர்காரன், சென்னையில் என்னமா பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. வடபழனி முருகன் கோயிலில் ஜேஎஸ்கே கோபி என்ன பார்க்கும்போது, ஐயா நீங்கள் திருப்புகழ் நிறைவு விழாவை சிறப்பாக பண்ணுங்க, திருப்புகழ் மகாமந்திர பூஜையா முருகன் சங்கமமாக பண்ணுங்க அப்படின்னாங்க. எப்படின்னா பண்ணுறது? நீங்கள் வேல் வச்சு பண்ணாதீங்கன்னா நீங்கள் ஒரு முருகப்பெருமானுடைய சிலையை வச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய கடைக்கு அடுத்த நாள் அவர் வர்றாரு. வருகிற போது இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ முருகனுடைய சிலையை பார்த்துட்டேன். தண்டாயுத பாணினா கையில தண்டத்தை தாங்கி இருப்பார், கையில வச்சிருப்பாரு. ஆனா உங்க திருக்கடைக்கு வந்த அந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகம் அப்படி இல்லை. கையில அபயஹஸ்தமா இருக்காரு, தண்டு சாற்றப்பட்டிருக்கு. அப்ப அந்த முருகப்பெருமானை தான் வச்சு பூஜை பண்ணலாம்னு சொல்லி ஏப்ரல் 20 நம்முடைய வடபழனியில ஏபிஆர் மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்துல காலை 9 மணிலிருந்து ஒரு 10 வரைக்கும் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்க கேட்டது திருப்புகளுடைய பலன், ஒட்டுமொத்த பலனுக்காக அங்க பண்றோம். ஆனா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. முதல்ல தக்க திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கை கூடாமையே போகுது. எல்லாம் கேட்கறாங்க, கடைசியில வேண்டான்ட்டு போயிடுறாங்க. இப்படி ஆயிடுது. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்றது? யார்கிட்ட போய் கேட்கறத விட முருகன் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகள் நம்ம ஊர் புறம் பேசுறோம். அப்ப அந்த திருப்புகளை நம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் கை கூட வேண்டும் அப்படின்னு சொன்னா அருணகிரிநாத பெருமான் ஒரு திருப்புகளை சொல்றாரு. திருச்செந்தூர் திருப்புகள். விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் என்று வெயில் காய மிதவாழை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட குடிதான துன்பம் மயில் தீர குளிர்மாலை என்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கொந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்து அரைவேலை எஞ்ச வடிவேல் எறிந்து அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் அறிஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கு. இந்த திருப்புகளை பக்தியோட பாராயணம் பண்ணா திருமணம் கைகூடும். எனக்கு இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணியதால முருகவனுடைய பக்தர் எனக்கு மனைவியா வந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு திருப்புகள் இருக்கு. அதாவது திருமணத்திற்காக அப்படின்னு ஒரு திருப்புகள். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்து வாழ்வை கண்டவனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்திருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறி போலே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாள் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாடலை கட்டாயமாக பக்தியோடு பாராயணம் பண்ணினால் யாருக்கு திருமணம் கை கூட வேண்டும் நினைக்கிறாங்களோ அவர்கள் பக்தியோட பாராயணம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்கள் பாராயணம் பண்ணினால் கண்டிப்பாக மனமொத்த வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. ஆமாம், நீங்க இப்ப பேசும்போதே சொன்னீங்க, மனைவியோட அறிவை அவ்வளவு அழகா வியந்து பேசுனீங்க. அதை கேட்க ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அவங்க வந்து ஐஏஎஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தவங்க, அது மாதிரி இப்போ ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்னு நீங்க அவங்கள பத்தி பேசும்போது அவ்வளோ ஒரு 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 தகுதியுள்ள ஒரு பெண்மணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த திருப்புகள் மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கு. அது மாதிரி இந்த நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நான் இப்போ போன மாசம் நான் ஒரு பதிவு கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது ரசித்ததும் ரசித்து கேட்டு உணர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கேன். அதுல இந்த நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது அந்த பாட்டு நீங்க இப்ப என் போனை எடுத்து யூடியூப்க்கு போனீங்கன்னா அந்த பாட்டுல இதையே தான் நிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5-6 வாட்டியாவது கேட்பேன். அவ்வளவு இனிமையா இருக்கும். அதுலயும் அவர் சொல்வார் இல்லையா, அந்த மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே, அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது விரும்புற ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, அங்க இருந்து ஏதாவது ஒரு பூ கொடுத்துட மாட்டாங்களா,
அப்படின்னு இருக்கும். அது மாதிரி எங்கேயாவது மாலை கொடுத்தாங்கன்னா அந்த சுவாமியே நம்ம கையில இருக்கிற மாதிரி கண்ணுல ஒத்திப்போம். கண்டிப்பா அப்படி ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாலையும் அந்த மலர்களும். கண்டிப்பாங்க. அத அந்த பொண்ணு விரும்பி கேட்டு பாடுனது ஒரு பொண்ணு கேட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். பாடியிருக்காரு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. அது மாதிரி இப்போ இந்த சமீபமா இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு கவலை, பெருங்கவலை என்னன்னா குழந்தை பேரு. அதுக்காக திருப்புகள்ல கட்டாயமா இருக்கு. அதாவது அருணகிரிநாத பெருமான் நல்ல ஞான குழந்தை பிறக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தக்க கல்யாணம் ஆயிருச்சு. ஒருத்தருக்கு என்னதான் எத்தனையோ இன்பங்கள் இருந்தாலும் கூட கோதானம், பூதானம், வஸ்திரதானம், சொன்னதானம், எந்த தானம் இருந்தாலும், அன்னதானம், எந்த தானத்தை வேணாலும் பண்ணலாம். சந்தானம்ங்கிறது கடவுள் கொடுத்தாலும் மட்டும்தான் வரும். வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க, கல்யாணம் நம்ம இஷ்டத்துக்கு 80 வயசுலயும் கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனா குழந்தை பேருங்கிறது கடவுள் கொடுக்குற பிச்சை அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள். அந்த குழந்தை பேற்றை தரக்கூடிய அற்புதமான திருப்புகழ் அப்படின்னு சொன்னா செகமாய யுற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகழ். அந்த திருப்புகழை பக்தியோட பாராயணம் பண்ணா ஞான குழந்தை, கருத்தரிப்பதெல்லாம் குழந்தை இல்லை, கருத்தறிந்து நடப்பது குழந்தை. அந்த மாதிரி ஞான குழந்தை, ஞான சம்பந்தர் போல, குமரகுருவர் போல, மெய்கண்டார போல நல்ல ஞான குழந்தையை கட்டாயமாக முருகப்பெருமான் தந்தை தீர்வார். அதுக்கு செகமாய யுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புகழ். அதே மாதிரி இன்னொரு திருப்புகழ், கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முத்தி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புகழ். இந்த 2 திருப்புகளை பாராயணம் பண்ணாலும் எப்படி பண்ணணும்? கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பண்ணணும். எனக்கு என்ன அப்படின்னு அவ பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லி பக்தியோட பண்ணாம போகக்கூடாது. 2 பேரும் பக்தியோட விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமான் முன்பு எத்தனை முறை பண்றது? விளக்கேற்றி வச்சு முருகனுடைய படமோ வேலோ அதுக்கு முன்னாடி வச்சு 6 முறை எந்த திருப்புகளை பாராயணம் பண்ணாலும் 6 முறை பாராயணம் பண்ணால் கட்டாயமாக ஞான குழந்தை வாய்க்கும் அப்படிங்கிறது திண்ணம். ரொம்ப 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 ஆனந்தங்கய்யா. இன்னொன்னு எனக்கு அது ரொம்ப நாளா அப்படி ஒரு கேள்வி ஒண்ணு மனசுக்குள்ளே இருக்கு. திருப்புகள் முருகருக்காக பாடப்பட்டதுதான். ஆனா எல்லா திருப்புகளும் எனக்கு தெரிஞ்சு 90% திருப்புகள் பாத்தீங்கன்னா பெருமாளே பெருமாளேன்னு முடியும். அதுக்கான அர்த்தம் என்னங்க? பெருமாள் அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய சொல். சரிங்களா? அதனால நம்ம சைவத்தில் என்ன பண்ணாங்க, சில பேர் அது பெருமாளை விஷ்ணுவை குறிக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வாரத்தில் முடிக்க மாட்டாங்க. முடிக்காம மறுபடியும் அந்த 4 வரி முடியுது பாத்தீங்களா, அங்க அருள்வாயன்னு முடிச்சிருப்பாரு. இப்ப முத்தைத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கொத்துப்பட அதுல முடியும், கொற்பொற்றல நட்பற்றவனரி வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவர பெருமாளேன்னு முடிச்சுட்டு அங்க அருள்வாயே நடையில் இருக்கும். அதே வார்த்தையை வச்சு முடிப்பாங்க. அப்படி முடிப்பது அல்ல. உண்மையிலே பெருமாளே அப்படிங்கிற சொல்லி எதற்காக அப்படின்னா உயர்வு நவிர்ச்சிக்காக வியந்து பாடக்கூடிய சொல் தான். ஆனா நம்ம என்ன பெருமாள் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எல்லா பாட்டிலையும் பெருமாளேன்னு முடிப்பார், சில பாடல்கள்ல தம்பிரானே அப்படின்னு முடிப்பாரு. அதனால இது வைணவத்திற்குரிய சொல் அல்லது விஷ்ணுவுக்குரிய சொல் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படியே சொல்லியிருந்தாலும் கூட நீங்க அருணகிரிநாதரை உண்மையா ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த பேதம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அருணகிரிநாதர் மட்டும்தான் எல்லா கடவுளையும் மதித்தவர், முருகனை துதித்தவர். பெருமாளை பாடுவார், அம்பாளை பாடுவார், எல்லாத்தையும் பாடி கடைசியில சல்யூட் யாருக்கு போடுவார்னா இப்பேற்பட்டவருக்கு இந்த முறையா இருக்கு. நம்ம வீட்டுல பெரியவங்களை என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படி தெரியுமா நமக்கு சொந்தம் அப்படின்னு நமக்கு கேட்கவே முடியாது. ஆனா எல்லாமே சொல்லி முடிச்சு இந்த வகையில் உனக்கு மாமா ஆகிறாருன்னு சொல்லுவோம். அது மாதிரி முருகப்பெருமானுக்கு இவங்களை சொல்லி கடைசியில முருகனுக்கு பெருமாளேன்னு முடிப்பார். அதனால பெருமாளே என்பது கட்டாயமாக முருகனை குறிக்கக்கூடிய சொல் தான். ஆமாங்க. அதனால பெருமாளை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அப்படி நினைச்சாலும் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. ரொம்ப ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு. அது மாதிரி ஒரு கூற்று ஒண்ணு சொல்லுவாங்க ஐயா, வள்ளி திருமணம், அதாவது நமக்கு செல்வ செழிப்பு வர. நான் இது முன்னாடி எப்பயோ வாரியார் சுவாமி பேசி கேட்டிருக்கேன், அவருடைய சொற்பொழிவுல கேட்டிருக்கேன். நம்மளுக்கு செல்வத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வள்ளி திருமணம் கதை கேட்கணும், அல்லது வள்ளி திருமணத்துக்கு போகணும், அல்லது வள்ளி திருமணம் கதை சொல்லும் போது நம்ம அங்க போய் இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமி சொல்லுவாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைங்கம்மா. வள்ளி என்பது யாருன்னு கேட்டா தனிப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்னு நினைப்பதை விட உண்மையான ஞான மார்க்கத்துல வள்ளி என்பது ஒருத்தர் கிடையாது. வள்ளி என்பது நாம தான். நம்ம வள்ளியை போல முருகப்பெருமான் மீது அன்பு காட்டினால் எப்படி காட்டணும் அப்படின்னா, அவ எப்படி பண்ணா பக்தி காட்டினான்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது புறமகள் பாதம் வருடைய மணவாளா. நீங்க அந்த பாகு மாதிரி, அதாவது இனிப்பான வார்த்தைகளை முருகப்பெருமான் கிட்ட பேசி அவனுக்கான பணிவிடைகளை செய்கிற போது அவன் நமக்கான பணிவிடைகளை செய்து அவன் நம்மளுடைய காலை பிடிக்கக்கூடிய கடவுளாக சேவகம் செய்வான்.
முருகப்பெருமானே சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை தரக்கூடிய முருகப்பெருமான் நம்முடைய பாதத்தை பிடிக்கிறான்னா மகாலட்சுமி ஏமாத்திரம் அவளே நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொட்டி கொடுப்பா. அப்ப வள்ளி கல்யாணம் அப்படிங்கிறது நம்மள ஜீவாத்மாவாக நாம் இருக்கிறோம், நம்ம இந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சேருவதற்கான ஒரு ஏக்கமாக நம்ம இருக்கிற போது எல்லாத்தையும் கொடுத்துடுவார். அதனால முருகப்பெருமான் கிட்ட அந்த வள்ளி கல்யாணத்தை பார்க்கிற போது கட்டாயமாக வள்ளி எப்படி ஒரு குறத்தியாக பிறந்தவள், தாழ்த்தப்பட்ட இனம் அல்ல, தாழ்த்தப்பட்ட இனம் என்று சொல்லப்படுகிற இனத்தில் பிறந்தவள். அப்ப நம்மள தாழ்ந்தவர்கள் தான், எல்லாருமே தாழ்ந்தவர்கள் தான். ஆனா விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய விண்ணை பழித்து மண்ணுக்காக வந்து இறங்கி அருள் செய்தார். அதே போல வள்ளி கல்யாணத்தை நாம் கேட்கிற போது வறுமையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை பெற்றே தீர்ந்தாக வேண்டும். முருகப்பெருமான் தந்தே தீர்வார். ரொம்ப 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 ஆனந்தங்கய்யா. அது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, திருப்புகழ் வந்து இப்போ நீங்கள் வகுப்பு எடுக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட அந்த சந்தேகம் கேட்குறேன். இப்போ திருப்புகழ் வகுப்பு எடுக்கும்போது நீங்கள் இதுக்கான விளக்கங்கள் மட்டும் சொல்றீங்களா, அல்லது இது வந்து இந்த ஊர்ல பாடப்பட்டது அதோட அந்த மொத்த கதையும் வரலாறையும் சொல்லி அவங்களுக்கு அதை சொல்றீங்களா? வரலாறும் சொல்றேன். இப்ப ஒரு திருப்புகழ் அப்படின்னா அந்த திருப்புகழ் எந்த தலத்துல பாடப்பட்டது, அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன, இது எந்த சிச்சுவேஷன்ல பாடினார். இப்ப தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்னு சொன்னா இந்த திருப்புகழை எங்க பாடுறார்? திருச்செந்தூர்ல பாடுறார். எந்த சிச்சுவேஷன்ல பாடுறார் அப்படிங்கிற அந்த எதற்காக பாடப்பட்டது, அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன, எல்லாத்தையும் சொன்னா தான் நல்லா இருக்கும். அதான் என்னுடைய மாணவர்களுக்கு 6 படை வீட்டை பத்தியும் சொல்லி 6 படை வீட்டுல பழனி வராது. பழனி திருத்தணி முதலிய குன்றுதோராடல்ல 5ஆம் படை வீடு தான், திருவாவினங்குடி தான் 3ஆம் படை வீடு. எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி எப்படி முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் சொல்லி அருணகிரிநாதர் எங்க அப்படி அங்க இது பண்ணியிருக்காரு எல்லாமே சொல்லி அதன் மூலமா விளக்கம் சொல்றேன். அது இல்லாம திருப்புகளை பாடவும் கொஞ்சம் கத்துக் கொடுக்குறேன். எப்படி அப்ப நீங்க சங்கீதம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஓதுவாமூர்த்தி கொஞ்சம் நான் படித்தேன், ரொம்ப படிக்கல, கொஞ்சமா படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா திருப்புகளை பாடுறதுக்கு அந்த எந்த ஒரு இது இல்லை, சந்தம் இருக்கு. தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தன தத்தத்தன தன தனதான அப்படின்னு சந்தத்தை தெரிஞ்சு வச்சிங்களா, அதுக்குள்ள இந்த வார்த்தையை போட்டீங்கன்னா அதுக்குள்ள சரியா வந்து நிற்கும். அவ்வளவுதான். அதனால சந்தத்தில் பாடுவதற்கு ஒரு முறை சொல்லி தர்றேன். அதுக்கப்புறம் எந்த தலமும் அந்த தலத்தினுடைய சிறப்பு, தலத்திலே மூர்த்தியினுடைய சிறப்பு, அங்க தீர்த்தம் இருந்தால் தீர்த்த சிறப்பு, மூர்த்தி தலம் தீர்த்தம்னு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் அங்க திருப்புகழை சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு திருப்புகழ்ல ஒவ்வொரு நுட்பங்கள் இருக்கு, அதனால எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். நீங்க திருமணத்துக்கு கேட்டீங்க, திருமணத்துக்கு சொன்னேன், குழந்தை பேருக்கு சொன்னேன், நம்ம காரியங்கள் வெற்றி அடைய வேண்டுமா அதுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமான திருப்புகள் எல்லாத்துலயும் இருக்கு. அது நான் விளக்கமா சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, இப்ப 10th +2 எக்ஸாம் நடக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க படிக்கும் போது கூட அவ்வளவு டென்ஷன் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப நிறைய பேரண்ட்டை நான் பாக்குறேன், இந்த 2 மாசம் நான் எங்கேயுமே வரலன்னு வீட்லயே உட்காந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டா உட்காந்து பிள்ளைங்களை எப்படியாவது இந்த +2லயும் 10thலயும் மார்க் வாங்க வைக்கணும்ன்றாங்க இல்லையா? படிப்புக்கான திருப்புகள் உண்மையா நீங்க கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வார சனிக்கிழமை வகுப்புல தான் அந்த திருப்புகள் நான் சொன்னேன். காமியத்தெழுந்து இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயி அப்படின்னு ஒரு திருப்புகள். இந்த திருப்புகளை ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமான் நினைச்சீங்கன்னா கவனச்சிதறல் ஏற்படாது. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவியத்துல சிரிச்ச மாதிரி வந்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியே இருக்கும். அது மாதிரி நம்ம மனசை ஒரே ஒரு கூர்மையான ஒரு திசையில் செலுத்தி படிக்க வேண்டும், அல்லது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சாலோ இந்த ஒரு திருப்புகளை பாராயணம் பண்ணீங்கன்னா போதும். காமியத்தெழுந்து இளையாது காலர்கை படிந்து விடையாது ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயங்கிற திருப்புகள். இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணா ஒரே ஒரு முறை சொன்ன போதும், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இதை படிச்சா அதுல எல்லா டைமும் சேவ் ஆகும். ஒரு முறை படிச்சுட்டு பாடத்தை படிங்க, கண்டிப்பாக மனசுக்குள்ள நிற்கும். எவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ அழகா. அதாவது இப்போ சமீபமா நான் வந்து நம்ம சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு வித பயம் வருது. என்ன பயம்னா, ஒரு பக்கம் சோசியக்காரங்க அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நடுங்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா புதுசா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல பரிகாரங்கள். கண்டிப்பா நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட பரிகாரங்கள் சொல்றாங்க. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா, எங்க மாமனார் எங்களுக்கு சொல்லி வளர்த்தது என்னன்னா, தேவாரம் திருவாசகம் சாமிகிட்ட முறையிடு, சாமிகிட்ட கேளு அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? எனக்கு இன்னைக்கு இன்னும் அடிஷ்னலா அழகா திருப்புகள்ல பத்தி நீங்க சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. இந்த மாதிரி உண்மையை சொல்லக்கூடிய,
இதுதான் வந்து காலகாலமா நம்மளுக்கு பரிகாரமா இருக்கு. ஒரு விளக்கை ஏத்தி வச்சு அது முன்னாடி உட்கார்ந்த திருமுறையோ அல்லது நம்ம திருப்புகளோ படிக்கும் போது நமக்கான மன தெளிவும் வரும். அத வந்து விளக்கின் முன்பு நம்ம எதை வேண்டுனாலும் நிறைவேறும் சொல்றதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அன்னைக்கு கூட உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும். யாரு? திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். விளக்கினின் முன்னே வேதனை மாறும், விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. விளக்கொளியை போல நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கு தான் ஒரு காரணமா இருக்கு. அதனால நீங்க சொல்றதுதான் பரிகாரம்னு என்ன தனியா இருக்க போகுது. கடவுளை போய் வழிபாடு பண்ணா போதும். நீங்க என்னுடைய ஒரு கருத்துங்கம்மா, இந்த கோளறு பதிகம் இருக்குல்ல, அந்த பதிகத்தை நீங்க உண்மையா பாராயணம் பண்ணா நவகிரக கோயிலுக்கு போக கூடாது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசிரியர் நல்ல அவை நல்ல அடியார எல்லாமே நல்லதுதான். ஆமா, அதே மாதிரி 27 நட்சத்திரமா 9 1 7 18 6 முடனாய நாட்களவை தான் மண்போடு நல்ல நல்ல அவை நல்ல அடியாருக்கு அவருக்கு மிகவே. முருகப்பெருமான பூரணமா நீங்க கரம் பெற்றுகிறீர்களா? நவகிரகத்துக்கு போக கூடாது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுதேன்னு கும்பிட்டா நவகிரகங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறேன். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஜனாதிபதியை நம்ம கையில வச்சிருக்கும் போது எதுக்கு தனியா போய் செக்யூரிட்டி காலில் விடுவது? அப்ப கடவுள் எல்லாத்தையும் கடந்தவரா இருக்கார், அது போதுமே. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ஆழமா அதுவும் கம்பீரமா ஒரு இதுதான் அப்படின்றத அடிச்சு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அது ரொம்பவே வியந்து பாக்குறேன். அதே மாதிரி இப்ப நம்ம முருகர் அப்படின்னு பேசினா கண்டிப்பா பாம்பன் சுவாமியை நம்மளால வைக்கிற முடியும். பாம்பன் சுவாமியோட உங்களுக்கு அவருடைய பாடல்கள்ல எனக்கு பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்கள் அப்படிங்கிறத விட அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எனக்கு மிகவும் சிறப்பான ஒன்று. அவருடைய வாழ்க்கையில எனக்கு சொன்ன கண் கலங்குது. திருவான்மையூர்ல சென்னை காக்கப்படுதுனாவே 2 பேர் தலைதான். ஒன்று பட்டினத்தார், இன்னொரு பக்கம் பாம்பன் சுவாமி. 2 பேர் பாதுகாக்கிறதுனாலதான் எவ்வளவு சுனாமி வந்தாலும் எத்தனை வந்தாலும் காப்பாத்திட்டு இருக்கு. அதுல பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையை விட பாம்பன் சுவாமிகளுக்கு கைங்கரியம் செய்த ஒருத்தருடைய வாழ்க்கை. பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு பின்னாடியே ஒருத்தர் சுப்பிரமணிய சுவாமிகள் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பல பேர் முருக பக்திக்கு போனா முருகனுடைய அடியார்கள் எங்கெங்க இருக்காங்க, அவங்களுடைய அருட்செயல்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு திருப்புக்குள்ள சொல்றாரு பாருங்களேன், இதை சொல்லிட்டு பின்னாடி வர்றேன். என்ன சொல்றாருன்னு கேட்டா 7 குற்றம் சொல்றாரு முருக வழிபாட்டுல. உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடும் நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் அப்படின்னு பாட்டுல உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அறிகிலன். பாம்பன் சாமி கோயில் எங்க இருக்கு? பாம்பன் சாமி கோயில் எங்க அப்படின்னு திருவான்மையூர் ஒருத்தன் கேட்கறான் அப்படின்னா அவன் திருவான்மையூர் இருக்கிறதுக்கே தகுதியற்றவன் அர்த்தம். முருக வழிபாட்டு இருக்க தகுதியற்றவன் அர்த்தம். அப்ப அந்த அடியார்களுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு பின்னாடி சுப்பிரமணிய சுவாமிகள் ஒருத்தர் இருக்காரு. அவரு கணவன் மனைவியாக தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து அறம் செய்தவர். யாருக்கு? சாமிக்கு வந்து எல்லா கைங்கரியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாமி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அதுவும் பருப்பு சாதம் பச்சரிசி சாதம் நெய் போட்டு உப்பு இல்லாம சாப்பிடுவார். அப்படி சாப்பிடுவார். அதுவும் மதியம் 12 மணியை கடந்து போயிட்டா சாப்பிட மாட்டார். அதுதான் சாமியினுடைய விரதம். அப்படி இருக்காரு. ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தவர் அடுத்த நாள் இருந்து சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டார். என்ன வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னா தினம் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போறார். அப்படி போயிட்டு இருக்கிற போது என்ன காரணம் சாமின்னு சுப்பிரமணிய சாமி அவங்களுடைய காலில் திருவடியில் விழுந்து அழுகிறார். சாமி சாப்பிடாம இருக்கக்கூடாது, என்ன காரணம்? இல்லப்பா முருகன் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னப்பா என்ன சாமி சொல்றீங்க? அப்ப சாமி சொல்றாங்க, அந்த சாப்பாட்டுல ஒரு முடி இருந்துச்சுப்பா, சாப்பிடக்கூடாதுன்னு முருகன் சொல்றான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மானக்கஞ்சார நாயனார் ஒருத்தர் பெரிய புராணத்துல வராது. அவர் தன்னுடைய மகளுக்கு முடியை அறுத்து கொடுத்துவாரு சிவபெருமானுக்கு. அது மாதிரி இது சுப்பிரமணிய சுவாமிகள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு, என்ன காரணமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி முடி விழுந்திருக்கான், ஒருவேளை உன்னுடைய முடியாகத்தான் இருக்கும். அப்படியா, அந்த முடி எனக்கு இப்பவே வேண்டாம்னு சொல்லி மொட்டை அடிச்சிடறான்னு சொல்லி மொட்டை அடிச்சாங்களாம். ஒரு பெண் எதை இழந்தாலும் இழப்பாள், கூந்தலை இழக்க மாட்டாள். பெண்களுக்கு கூந்தல் அழகு. அதனாலதான் அந்த காலத்திலே பெண்களின் கூந்தலுக்கு ஏற்கிலேயே மனம் உண்டா இல்லையா? பாஞ்சாலி கூந்தலை விரிச்சு போட்டா கண்ணகி பெண்கள் கூந்தலை விரித்து போடக்கூடாது. பெண்கள் கூந்தலை விரித்து போடுகிறார்களா வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு வந்தே தீரும். இது நம்முடைய பழமையான தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகிறது. புராணம் சொல்றதுன்னா பொய்யும்பாங்க, தமிழ் இலக்கியங்கள் சொல்லிட்டு போயிருக்கு. அதனால அந்த கூந்தலை மொட்டை அடிச்சுக்கிட்டாங்களாம். மொட்டை அடிச்சுக்கிட்டு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணாங்க அப்படின்னு வருது. ஒரு முறையாவது நீங்க பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போனீங்கன்னா அவரை வழிபாடு பண்ணிட்டு பின்னாடி போய் வழிபாடு பண்ணணும்.
அப்படி பாம்பன் சுவாமிகள் எவ்வளவு சிறப்பு. அவருடைய வாழ்க்கையில் என்னுடைய திருநீற்றின் பெருமை புத்தகத்திலையும் கூட எழுதியிருக்கேன். பெண்கள் மாதவிடாய் காலத்துல திருநீரை தொடலாமா தொடக்கூடாதா? தொடக்கூடாது, அமங்கல பொருள் அப்படிங்கிறாங்க. நான் மாதவிடாயிலன்னா அமங்கலமே இல்லையே, இல்லையா? அப்ப பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில வருது, ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது பாம்பன் சுவாமிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி மாதவிடாயா இருக்கிறாங்க. எனக்கு மருந்து வேணுமே, முருகனடியார்களுக்கு மருந்துனா திருநீர் தான். மருந்து வேணுமே, என்ன பண்றது, அந்த மாடத்துல இருக்கிற விபூதி எடுத்துட்டு வா, நான் வீட்டுக்கு விளக்கா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும் போது முருகப்பெருமான் அசரீரியாக சொல்றாராம், பெண்கள் மாதவிடாயாக இருக்கிற போதும் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று திருநீரை தொடலாம் என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அப்ப திருநீரை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பாம்பன் சுவாமிகள் அணிந்து கொண்டார். அதன் மூலமாக அவருக்கு அந்த இடர் நீங்கியது அப்படின்னு வரலாறு இருக்கு. அதனால பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்றது, உண்மையே வடிவானவர். ஒரு முறை இதை முருகனை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன பொய் சொல்லிட்டார். பழனிக்கு வர்றதுக்கு உத்தரவு ஆயிருச்சா அப்படின்ட்டாரு. உத்தரவு ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே உத்தரவே கொடுக்கல, பொய் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி. பொய்யாமையாற்றி நரம்பெற செய்யாமை என்று அர்த்தம். பக்தியில ரொம்ப முக்கியமானது பொய்மை இல்லாமல் இருப்பதுதான். இங்க அப்படியே ஃப்ளோல ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. அதை கேட்கும்போது உண்மையிலேயே இறைவனே வாக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எனக்கெல்லாம் கைகாலெல்லாம் சிலுத்து போச்சு. எல்லாருக்குமே இந்த டவுட் உண்டு. ஆனா இதுக்கு எப்பயோ நான் அது யார் பேசுனது அப்படின்றது ஞாபகம் இல்லை. திருநீரு, நம்மளுடைய ருத்ராட்சம், இது எல்லாம் இந்த தீட்டு நேரத்துல அணியக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களை சொல்லியிருப்பாங்க. நான் சுத்தமா இருந்தாதான் சோப் போட்டு குளிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அது யார் பேசுனதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எப்பயோ கேட்டது. சோ அந்த மாதிரி நம்மளுடைய அசுத்தங்களை நீக்கக்கூடியது அது மங்கள பொருள், நம்மளுக்கு மங்களத்தை கொடுக்கும் அப்படின்றத நீங்க இன்னும் அழகா, அதுவும் நான் குருவா வணங்கிட்டு இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் வரலாறு நான் முறை இதை கேட்கிறேன். ரொம்ப 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 ஆனந்தமா இருந்தது. தெளிவா கொடுத்தீங்க. ஏன்னா இன்னைக்கும் அது நம்ம, ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட முறை அப்படி, இதெல்லாம் தீட்டு, இதெல்லாம் தள்ளி நிக்கணும் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய சுவாமி என்னைக்குமே பகுத்தறிவோடு தான் இருந்திருக்கு. உண்மையான ஆன்மீகம் பகுத்தறிவோடு தான் இருந்திருக்கு. ஏன்னா யாருமே தீட்டுன்னு ஒதுக்கல. அது மாதிரி வெளியில நம்ம கோவிலுக்கு வரமாட்டாங்கன்றதுக்காக தான் சுவாமி புறப்பாடே ஆகி வெளியில வருவாராம். கண்டிப்பா அவங்க எல்லாரும் பார்க்கணும் அந்த திருவிழா நேரத்துல அப்படின்ட்டு அவர் பாக்குறாருன்னு சொல்லி. தேர் திருவிழான்னு ஒண்ணு இருக்குல்ல, தேர் திருவிழாவை ஒரு சிலர் மட்டுமே பண்ணிட முடியுமா? ஊரு கூடி தேர் எடுக்கணும், எல்லாரும் தொட்டாதான் தேர் நகரும். தீட்டுன்னு நம்ம ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்தா சிவபெருமான் போய் பிரசவம் பார்த்திருக்காரு, அதுதானே, அது தாய் மாணவராக வந்திருக்காருல்ல. அப்படின்னு அர்த்தம், பக்தி என்கின்ற நிலையிலே உண்மையாக இருக்கிற போது தீட்டு என்பது எதுவுமே இல்லை அப்படிங்கறத உண்மை. சமீபத்துல எனக்கு ரொம்ப நெருக்கமான, நம்மளுக்கு வாடிக்கையாளரா ராஜபாளையத்துல இருக்காங்க, என்னுடைய நெருங்கிய தோழி. அவங்க வந்திருக்கும் போது வருத்தமா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, பசங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு ஃபாரின்ல இருக்கா, அவங்க பொண்ணு கன்சீவா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு விசா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த டெலிவரி டைம்ல அவங்க இருப்பாங்களா, அங்க இருக்க முடியுமான்னு கூட டவுட்டா இருக்கான். அவங்க அத சொல்லும் போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. உடனே ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி தேவாரம் ஒருத்தருக்கு டக்குன்னு எடுத்து சொல்லி, இல்லம்மா நீங்க இந்த பாட்டு அவளை படிக்க சொல்லுங்க, தாய்மான சுவாமிகள் பிரசவம் பார்த்திருக்காரு, அவளுக்கும் நல்லபடியா பிரசவம் நடக்கும், நீங்களும் அங்க போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு தேவாரம் எடுத்து கொடுத்தேன். அவளை நன்றுடையானை சொன்னேன். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். திரும்ப நம்ம சத்குருநாதன் ஓதுவார் ஐயா பாடின அந்த லிங்கையும் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு தாயோட அந்த 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 வலிய உணர்ந்து நின்னவர் சிவபெருமான். கட்டாயம் இல்லையா? நம்ம தாயின் சிறந்த தயாவான தத்துவனே. ஆமா இல்ல, அவர் இன்னொன்னு இவங்க இறந்துட்டாங்க. ஏன்னா இந்த சிவன், நீங்க உண்மையாவே நம்ம சொல்லணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க சாமியை நம்புறவங்களும் நம்ப மாட்டாங்க. இத சாமியே இல்லைன்னு சொல்றவனும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க போறது இல்ல. இந்த நடுநிலையா நின்று அல்லாடிட்டு இருக்கிறவங்க தான் பாக்குறோம். அது மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டா அதை தீட்டு அப்படின்றாங்க. அவங்க போற இடத்துக்கு தானே, அங்கதானே சாமியே இருக்காரு. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னையில வடபழனியில
துரைசாமி ரோட்ல இருக்கக்கூடிய ஏபிஆர் திருமண மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்துல திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு அப்படிங்கிறது நம்ம விளக்கு கடையில் தான் முருகப்பெருமானே போறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கலாம்னு நினைக்கிறோம். அவருக்கு ஒரு சின்ன கும்பாபிஷேகம் பண்ண போறோம் காலையில. ஏன்னா அதுக்கு அவருக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா, பண்ணி முறையாக சோடச அபிஷேகம், அதுக்கப்புறம் அலங்காரம், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குழந்தை பேருக்காக, திருமணத்திற்காக, கடன் தொல்லை நீங்குவதற்காக, கல்வியில வேலுங்குவதற்காக, வாழ்க்கையில தொழில் தடைகள் வருகிற போது நீங்குவதற்காக எல்லாரும் திருப்புகள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அகண்ட பாராயணமாக பண்ணி, வேல்மாறல் பாராயணமும் பண்ணி, முருகப்பெருமான் வேலனை வேலுடன் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடு நடைபெறதுக்கு கட்டாயமாக இதன் மூலமாக வாருங்கள் என்று வரவேற்கின்றோம். நீங்க கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப ஆனந்தம். அண்ணன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாருன்னா கண்டிப்பாங்க நாங்களும் இருப்போம். அதுவும் இல்லாம திருப்புகள் இந்த மாதிரி பக்தர்களோட சேர்ந்து இருக்கும்போது அந்த வைப்ரேஷன்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப வாய்ன்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய வைப்ரேஷனா இருக்கும். ஆமாங்கம்மா. விரைவில் உங்களுடைய துணைவியாரை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவங்களையும் ஒரு நாள் வர சொல்லணும். கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி.